வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. என்னங்க, இந்த உலகத்தில் இப்படி கூட நடக்குமா? யானைகள் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த 50 யானைகளை கொன்று அந்த மக்களுக்கு இறைச்சியாக கொடுக்க முடிவு. எங்க, எப்படி, வாங்க விரிவாக பார்க்கலாம். ஜிம்பாப்வே நாட்டில் நிறைய யானைகளை கொன்று அந்த இறைச்சியை மக்களுக்கு உணவாக வழங்க திட்டமிட்டுள்ளதாக ஜிம்பாப்வே வனவிலங்கு ஆணையம் தெரிவிச்சிருக்குது. தென்னாப்பிரிக்காவில் உள்ள இந்த நாடு போஸ்ட்வானாவுக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது பெரிய யானை எண்ணிக்கையை கொண்டுள்ளது. ஆரம்பத்தில் 50 யானைகளை கொல்ல திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு ஜிம்பாப்வே பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு ஆணையம், அதாவது ஜிம் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. மொத்தம் எத்தனை யானைகள் கொல்லப்படும் அல்லது எவ்வளவு காலத்திற்குள் கொல்லப்படும் அப்படிங்கிறத குறிப்பிடலை. 2024ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட வான்வெளி கணக்கெடுப்பு செவ்வேலி கன்சர்வேசி என்ற காப்பகத்தில் 2550 யானைகள் இருப்பதாக காட்டுது. ஆனால் இந்த காட்டில் 800 யானைகளை தாங்கும் திறன் மட்டுமே இருக்குதாம். தற்போது 3 மடங்கு யானையோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு இந்த ஜிம் பார்க்ஸ் நிறுவனம் தெரிவிச்சிருக்குது. கடந்த 5 ஆண்டுகளில் குறைந்தது 200 யானைகள் மற்ற பூங்காக்களுக்கு இடமாற்றம் செஞ்சுருக்காங்க. யானைகளை சுட்டு கொல்லும் நடவடிக்கையில் பெறப்படும் யானை இறைச்சி உள்ளூர் மக்களுக்கு விநியோகிக்கப்படும். ஆனால் தந்தங்கள் அரசாங்கத்தின் சொத்தாகும். அவை பாதுகாப்பிற்காக ஜிம் பார்க்ஸ்க்கு ஒப்படைக்கப்படும். ஜிம் பார்க்ஸ்னா அந்த வனவிலங்கு சரணாலயம், அவங்கக்கிட்ட அந்த தந்தத்தை மட்டும் கொடுத்துருவாங்களாம். யானையோட இறைச்சியை மட்டும் அந்த மக்களுக்கு கொடுப்பாங்களாம். இது எல்லாம் பார்த்தா ஏதோ ஒருவேளை தந்தத்துக்காக யானையை கொள்கிறாங்களா அப்படின்னு ஒரு விதத்தில் நமக்கு டவுட் வருது. சரி, 2024ஆம் ஆண்டில் ஜிம்பாப்வே கடுமையான வறட்சியை எதிர்கொண்ட போது உணவு பற்றாக்குறை காரணமாக 200 யானைகள் கொல்லப்பட்டனவாம். 1988க்கு பிறகு ஜிம்பாப்வே இவ்வளவு பெரிய அளவில் யானைகளை கொன்றது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. உணவிற்காக யானைகளை வேட்டையாடுவது கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.